السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. எல்லா புகழும் உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் இருக்க கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் அவர்களும் சுபூத்துகைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்றைய மார்க்க செய்தி படைப்பின் ஆரம்பம் என்ற தலைப்பாக சஹீஹ் புகாரி என்று சொல்லக்கூடிய நபிமொழி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற மார்க்க செய்தியை பார்க்க இருக்கின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டால், எங்களுடைய மெம்பரில் ஏறி சில உபதேசம் செய்கிறார்கள். அந்த உபதேசம் எந்த மாதிரியான கருத்தில் இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் படைப்பினுடைய ஆரம்பம் குறித்து, அதுபோல் யுகம் முடிவினால் உலகம் அழியக்கூடியது, அதுபோல் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் நுழையக்கூடியதை பற்றியும், நரகவாதிகள் நரகத்தில் நுழையக்கூடிய அந்த தருணம் வரைக்கும் உண்டான எல்லா செய்திகளையுமே அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொன்னார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பயானை எங்களை நினைவில் வைத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் மறந்தவங்க மறந்து விட்டார்கள், யார் மறந்தாங்களோ உள்ளத்தை விட்டு போயிருச்சோ மறந்து விட்டார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி சஹீஹ் புகாரில் அவர்களுடைய 3192வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்த ஆரம்பித்தார்கள் என்றால், பள்ளியாசலில் இருந்தாங்கன்னு சொன்னால் மெம்பரை தான் பயன்படுத்துவார்கள். உயரமான ஒரு இடம், அது நின்று கொண்டு உபதேசிப்பார்கள். எந்த சமுதாய பிரச்சனை, மறுமை நாள், எல்லா விஷயத்தை பற்றி கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வது, எல்லா விஷயத்தை பற்றியுமே மெம்பரில் நின்று கொண்டு சுசாரசனான உரை நிகழ்த்து. அது ஒரு கம்பீரம். சும்மா கீழே நின்று பேசுவதை விட கொஞ்சம் ஒரு உயரமான இடத்துல நின்று பேசும்பொழுது, அது கொஞ்சம் நின்று கொண்டு பேசும்போது கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும், பேச்சில் ஒரு ஏற்ற இறக்கம் வரும். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் பொழுது அது ஒரு ஆக்ரோஷமாக செய்வாங்க. அதனால் எல்லா விஷயத்துக்குமே மெம்பரை பயன்படுத்தினாங்க. அதுக்கு தான் உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, மெம்பரில் இருந்து கொண்டு தான் எங்களுக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படைப்பின் ஆரம்பம் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னார்கள் என்று அவர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு செய்தி என்ன வருது அப்படின்னு கேட்டால், சஹீஹ் புகாரில் நபிமொழி கிரந்தத்தில் 3193வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னு அவர் சொல்கிறார், உராஹு உயர்ந்தவனான மகத்துவமான அல்லாஹ், உயர்ந்தவனான அல்லாஹ் சொன்னான். என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், அவர் சொல்கிறார், யகூலுல்லாஹு ஷதமனி இப்னு ஆதம் வமா யன்பகி லஹு அன் எஷ்டி மணி. அதாவது ஆதமுடைய மகன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹ்வாகி என்ன ஏசுகிறான், திட்டுகிறான், பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறார். சொன்னாங்கன்னு சொல்கிறார். அதனுடைய உரிமை அவனுக்கு இல்லை. என்ன பேசுறது என்ன உரிமை இருக்குது அவனுக்கு? நான் தான் அவனை படைத்தேன், நான் தான் அவனுக்கு வாழ்வாதாரம் அளிக்கிறேன், நான் தான் அவனுக்கு நோயை கொடுக்குறேன், நான் தான் அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறேன். அப்படி இருக்கும்பொழுது என்னவன் எப்படி பேசலாம்? இருந்தாலும் சகித்து கொள்கிறான். மனிதர்கள் பேசி திட்டினாலே சண்டை சச்சரவுகள், அடித்தடி, பெரிய பிரச்சனை, அவர் போலீஸ் கேஸாது இது விட்டு குதுன்னு போயிடுறான். படைச்சவன் இறக்கம் உள்ளவனாக இருக்கிறதால அதை பொறுத்து கொள்கிறான், போயிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. அதான் சொல்கிறாங்க ஹதீஸில் சொல்கிறாங்க, உராஹு அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு உயர்ந்தவனான அல்லாஹ் சொன்னான், யகூலுல்லாஹு ஷதமனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்ன பேசுகிறான், அதற்குரிய உரிமை அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறான். எப்படியெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு, அல்லாஹ் குழந்தை இருக்குதுன்னு சொல்கிறான்ல, அல்லாஹ்வுக்கு மகனை ஏற்படுத்தி கொண்டான் என்று சொல்கிறான். இதுதான் அவன் தகாத சொற்களால் என்ன பேசுவது என்பது, எனக்கு மகன் இருக்குதுன்னு சொல்கிறான்ல, இதுதான் பெரிய ஒரு என்ன பேசுவதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆதமின் மகன் என்னை ஏசுகிறான், அது அவனுக்கு தகாத செயல். அவனை நம்ப மறுக்கிறான், அது அவனுக்கு தகாத செயல்
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு மகன் இருக்குன்னு சொல்கிறான்ல, ஒரு மகன்லாம் யாருக்கு தேவை? எனக்கு குழந்தை இருக்குது என்று அவன் என்னை சொல்லுவதான் நான் ஏசுவது. எனக்கு என்ன குழந்தை ஏற்படுத்தக்கூடிய அர்ரஹ்மானுக்கு குழந்தை ஏற்படுத்தக்கூடிய அவசியம் இல்லை. குழந்தை யாருக்கு தேவை? எவன் உலகத்தில் வாழும் பொழுது குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் அடைவானோ அவனுக்கு தான் குழந்தை தேவை. ஒரு நோய்வாய்ப்படுவான், பல பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது கிடையாது செத்து போயிடுவான், அவன் தூக்கிட்டு போகிறதுக்கு 10 பேர் தேவை. அந்த காரியங்களை இறப்புக்குரிய காரியங்களை செய்வதற்கும் அவனுக்கு ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ தேவைப்படும். அந்த மாதிரி அவனுக்கு பிரார்த்தனை செய்ய குழந்தை தேவைப்படும். எல்லாம் அப்பா மூத்தா போயிட்டார், அம்மா மூத்தா போயிட்டாங்க, சொர்க்கத்துக்கு கொடுன்னு கேட்கணும்ல. நீ எல்லா பலகீனத்தையும் உள்ள மனிதனாகி உனக்கு குழந்தை தேவை, முதுமை அடைவாய், இப்படி பல பிரச்சனை சந்திக்கும் பொழுது அல்லாவா எனக்கு ஏன் குழந்தை தேவைன்னு நல்லா கேட்குறான். அல்லாஹ் அர்ரஹ்மானுக்கு குழந்தை ஏற்படுத்தக்கூடிய குழந்தையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அவசியம் இல்லை என்று அல்லாஹ் நமக்கு சொன்னதாக சொல்கிறாங்க. அதுபோல் வந்துக்கிட்டு அவன் நம்ப மறுக்கிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நான் அவனை ஆரம்பமாக படைத்ததை போன்ற மீண்டும் அவனை என்னால் உயிர் கொடுத்து எழுப்ப முடியும் என்பது அதை மறுக்கிறானே, மறுமை நாள் இருக்குதுன்னு மறுக்கிறான். இது என்ன நம்ப மறுக்கிறான் அல்லாஹ்வாகி என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஹதீஸ் சஹீஹ் புகாரில் வரக்கூடிய 3193வது நம்முடைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அம்மா தக்தீபுஹு ஃபகூலுஹு லைஸ யுஈதுனி கமா பதானி. அதை வந்துக்கிட்டு என்னை நம்ப மறுக்கிறது மறுமை நாள் இல்லை, செத்து போன பிறகு மூத்தா போன பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்பட மாட்டோம், தண்டிக்கப்பட மாட்டோம், சொர்க்க நரகையில் அப்படி முடிவெடுக்கிறானே. அப்படியே அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒன்று ஆரம்பத்தில் படைத்த மாதிரி தான் பிறகு நம்ம உயிர் கொடுத்து எழுப்புவோம் என்று நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன அல்லாஹ் சொன்னதாக பெருமானா ஸல்லல்லாஹு சொன்ன செய்தி நம்ம பார்க்குறோம். இது படைப்பின் ஆரம்பம் குறித்த சொல்கிறாங்க. என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அல்லாஹ் குழந்தை இருக்குன்னு சொல்கிறான். அல்லாஹ்வுடைய இலக்கணமே குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் உஸ்ஸமதான் தேவைகளற்றவனுங்கிறான். இந்த குழந்தை இருக்குன்னு சொல்கிறதால ஒமா எம்பகிலி ரஹ்மான் எத்தகைத வலதா அல்லாஹ் குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இதனால் வானம் வெடித்து பூமிகள் வெடித்து மலைகள் வெடித்து சிதறப்பாக்குது. இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. அல்லாஹ் படைத்தவனு குழந்தை இருக்கு எப்படா சொல்லுவீங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், கண்டிக்கிறான். அவங்க இப்படிலாம் சொன்ன 50 பேர் மறுமையினால் அடிமைகளாக வருவீர்கள், அப்போ உங்களை நான் கவனிச்சுக்கணும்னு அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். நபிகள் நாயகம் சொல்கிறான், அல்லாஹ் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையன், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையன். படைப்பினங்கள் செய்யக்கூடிய தப்பு அநியாய அக்கிரமங்களுக்கு உடனே தண்டிக்க ஆரம்பித்தால் பூமியில் எந்த உயிரும் இருக்காது. உடனே அல்லாஹ் அடித்து நாசமாகி விடுவான். இறக்கப்படுறான், போயிட்டு போ, இன்னும் பாவம் செய்ய திருந்திரியான்னு பார்ப்போம். வாழ்நாள் அதிகப்படுத்தி கூட திருந்துவானா, தௌஹீதுக்குள்ளே ஏற்பானா, ஏகத்துவத்தில் வருவானா, அல்லது முஷ்ரிக்கீன்களாக இறந்து போவானா, இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு இணை கற்பித்து விதத்துகளை உண்டாக்கி நரகத்துக்கு போகிறானா என்று பார்ப்பதற்காக அல்ல வாழ்நாளை நீட்டு கொடுக்குறான் என்பதை உணர்ந்து கொண்டு இன்னும் படைப்பினுடைய விஷயமாக அல்ல நிறைய செய்திகளை சொல்கிறான். அதையும் சில ஒவ்வொரு நாளாக பார்ப்போம் என்று சொல்லி இன்றைய சுகூடைய பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.